பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று ஹதீஸ் உள்ளது. இது இஷா தொழுகைக்கு மட்டுமா அல்லது அனைத்து தொழுகைக்குமா? பின்வரும் ஹதீஸ் அனைத்து தொழுகைக்கும் பொருந்துமாறு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு பெண் மனம் பூசி அதை மக்கள் நுகரும் வகையில் அவர்களை கடந்து செல்வாளேயானால் அவள் ஒரு விபச்சாரியாவாள் என்று முஸ்னத் அகமதில் நம்பர்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஹதீஸ், ஒரு பெண் நறுமணம் பூசி மஸ்ஜிதுக்கு செல்வாளேயானால் அவள் பெருந்தொடக்கு குளிப்பது போன்று குளிக்கும் வரை அவளின் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க, நறுமண புகையை பயன்படுத்தி எந்த பெண்ணும் கடைசி தொழுகையான இஷா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம்னு வருது. அப்போ சில ஹதீஸுகளில் நறுமணம் பூசிக்கொண்டு இஷா தொழுகைக்கு வர வேண்டாம்னு இருக்கிறது. சில ஹதீஸில் பொதுவாகவே பேசிட்டு வரக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்போ இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதில் ஒவ்வொன்றா பார்க்கணும். முதல்ல ஒருத்தி நறுமணம் பூசிட்டான்னு சொன்னால் அவள் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். எது வரைக்கும் ஏற்றுக்கிற மாட்டான்னு கேட்டால், கடமையான குளிப்பு இருக்குல்ல, அந்த குளிப்பு குளிக்கிற மாதிரி அவள் குளித்து அந்த வாசத்தை கம்ப்ளீட்டாக நீக்கிற வரைக்கும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் முஸ்னத் அகமதில் இருக்கிறது. அந்த ஹதீஸு கேட்குறீங்க. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆசிம் இப்னு உபைதுல்லாஹ் இப்னு ஆசிம் இப்னு உமர் இப்னுல் ஹத்தாப் என்ற ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள். இந்த ஹதீஸ் சரியில்லை. அதாவது நறுமணம் பூசிட்டாலேயானால் அவள் குளித்தால்தான் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்ற கருத்தில் உள்ள ஹதீஸர்கள் அகமதில் வருது. அதில் அந்த ஆசிம் என்கிற பலவீனமானவர் அறிவிக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அறவே நறுமணம் பூசக்கூடாதுன்ற கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தில் உள்ள ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. இதா ஷஹீதத்து எஹ்தாக்குன்னல் மஸ்ஜித, உங்களில் ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வருவாளேயானால் பலா தமச தீபன், அவள் நறுமணத்தை தொட வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தால் நறுமணத்தை தொட வேண்டாம் அப்படின்னு பொதுவாக தடுக்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி இதே 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 அறிவிப்பாளர் இதே ஜெயினப்புங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வந்தால் நறுமணம் பூச வேண்டாம்னு பொதுவாக வருகிறது. இதே ஹதீஸில் இதே விஷயத்தை இதே அறிவிப்பாளர் அறிவித்த ஹதீஸ் இதே முஸ்லீமில் ஒரு ஹதீஸுக்கு முன்னாடி வருகிறது. ஜெயினபு தான் அறிவிக்கிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா ஷஹீதத்து இஹ்தாக்குன்னல் இஷா, இஷாவுக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் அந்த இரவில் நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம்னு வருது. அப்போ இஷாவுக்கு நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடியதும் பள்ளிவாசலுக்கு வந்தாலே நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடியதும் ஒரு ஜெயினபோலியாக தான் அறிவிக்கப்படுகிறது அடுத்தடுத்த ஹதீஸாக. அப்போ இதை ஆய்வு செஞ்சு அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இதில் பொதுவாகவும் ஒரு இதில் குறிப்பாகவும் சொல்லப்படுதுன்னு சொன்னால் குறிப்பாக உள்ளதை நம்ம எடுத்துக்கிறேன்னு, பொதுவாக வரக்கூடாதுன்னு சொன்னது அந்த அறிவிப்பாளர் மிஸ்டேக் பண்ணியிருப்பார். இஷாவுக்குன்னு குறிப்பிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. எப்போவுமே வரக்கூடாத மாதிரி தான் இஷான்னு சொல்லுவாங்களா? அதே அறிவிப்பாளர் தான் சொல்கிறாங்க. அதே அறிவிப்பாளர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. இதா ஷஹீதத்து இஹ்தாக்குன்னல் இஷா, உங்களில் ஒருத்தர் இஷாவுக்கு வருவதாக இது 758 முஸ்லீமில். 759 என்ன இருக்குன்னா, பொதுவாக பெண் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் நறுமணம் பூச வேண்டாம்னு இருக்கிறது. ரெண்டுமே வருது. அது அறவே நம்ம எப்போவுமே பூசக்கூடாதுங்கிற அர்த்தம் வராது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் முஸ்லீமில் வருது, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன், நறுமண புகை போட்டுக்கொண்ட எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஃபலா தஷஹத் மஅனல் இஷா ஆஹிரா, இஷா தொழுகைக்கு எங்களோடு வர வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருகிறது. அப்போ இஷா தொழுகைக்கு வர வேண்டாம் என்பது தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அதே பெண் அறிவிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஷாங்கிறத விட்டுட்டு பள்ளிக்கு வர வேண்டான்னு இருக்கிறாங்க. அதுபோக ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு பிறரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக நடந்து செல்வாளேயானால் அவள் நடத்த கெட்டவள்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறீங்க. அது வேணும்னு செய்கிறதுக்குள்ளது. அதான் நம்ம நறுமணம் பூசுறத நம்ம அடிக்கிற பாத்திரெல்லாம் திரும்பி பார்க்கணும். நம்ம நறுமணம் பூசிக்கிட்டு போகிறதை என்ன செய்யணும், ஆண்கள்லாம் திரும்பி பார்க்கணும் என்பதற்கு பூசுகிறாங்கல்ல, அவங்கள சொன்ன வாசம். நறுமணத்தில் மைல்டான நறுமணம் இருக்கிறது, ஆளை அடித்து தூக்குற நறுமணம் இருக்கிறது. பெண்கள் நறுமணம் பூசுகிறதா இருந்தால் அவங்க எந்த நறுமணம் பூசிக்கொள்ளலாம்? லேசான நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். இஷா தொழுகைக்கு மட்டும் பூசக்கூடாது. ஆனால் இன்னொரு நறுமணம் இருக்கிறது. நறுமணம் பூசுவதனுடைய நறுமணத்துடைய தரமும் அதனுடைய நோக்கமும் என்னவாக இருக்குன்னு கேட்டால், மற்றவங்க நம்மளை பார்க்கணும்,
நம்மளை நோக்கி ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நறுமணம் பூசுவார்களே. ஆனால் அவங்க வந்து அறவே வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே பெண்கள் நறுமணம் ஆண்கள் நறுமணம்னு வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எப்படிலாம் வர்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஜும்மாவுக்கு வரும்போது என்ன செய்யுங்க, நறுமணம் பூசிட்டு வாங்க. நறுமணம் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் ஒலோ மின் தீபில் மரத்தி, பெண்களுடைய நறுமணத்தையாவது பூசிக்கிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் 1537வது ஹதீஸில் இருக்கிறது. இப்போ நறுமணம் என்பதை வந்து இது சம்மந்தமாக நீங்கள் கேட்டதை வகை வகையாக பிரிக்கணும். முதல்ல வந்து நறுமணம் பூசிக்கிட்டு அறவே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பொதுவாக சொல்லப்படலை. எப்படி சொல்லப்படுறது? பிறரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பூசிக்கொண்டு சென்றால் அது எப்பவும் பூசக்கூடாது தானே. அதாவது இவன் தொழுகைக்கு போகிறது, பள்ளியாசலுக்கு போகிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. பிறரை ஈர்ப்பதற்கு பூசிக்கிட்டு போகிறது, அந்த நறுமணம் எப்படி இருக்கும், பிறரை ஈர்ப்பதற்கு தகுந்தவாறு ஒரு நறுமணமாக இருக்கும். அந்த மாதிரி பூசிக்கொண்டவள் தான் நடத்தை கட்டவள்னு சொன்னாங்களே தவிர பொதுவாக சொன்னது கிடையாது. அப்போ நறுமணம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருந்திருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ஆண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வரும்போது ஜும்மாவுக்கு நறுமணம் பூசிக்கிட்டு வரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நறுமணம் வீட்டில் இல்லை என்று சொன்னால் ஒலோ மின் தீபில் மரத்தி, பெண்கள் பயன்படுத்துகிற நறுமணத்தையாவது பூசிக்கிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ பெண்கள் வந்து கொஞ்சம் மைல்டான ஒரு நறுமணத்தை பூசுவாங்கன்னு விளங்குகிறது. அதை பூசிக்கிட்டு போனாங்கன்னா ஊரெல்லாம் கூப்பிடாது. அது மைல்டான அந்த புகை புகை, நறுமண புகை, சாம்பிராணி புகை மாதிரி தலையை விரித்து போட்டு என்ன செய்வாங்க, அந்த புகையை அப்படி ஏற்றிக்கிடுவாங்க. முடியெல்லாம் வாசமாக போயிடும். அது கிட்ட நின்று அதை வாசம் அடிக்கும், தூரமாக இருந்தால் அடிக்காது. அப்போ கிட்ட வந்தால் வாசம் தரக்கூடியதாகவும் தூரமாக இருந்தால் அடிக்காததாகவும் தான் பெண்களுடைய நறுமணம்ன்று அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த நறுமணங்களை பூசுறதுக்கு வந்து இரவில் மட்டும் நீங்கள் பூசிட்டு வராதிங்க, பள்ளிவாசலுக்கு வராதிங்க. இரவு நறுமணம் பூசிட்டு இரவில் வீட்டில் தோத்துட்டு போங்க, பள்ளிவாசல் கட்டாயம் கிடையாது தானே. அடுத்ததாக நவீதுங்கிற